வணக்கம். தலைவனுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்காக இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர், அவிநாசி சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் திரு எல் முருகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு வாக்குப்பதிவுக்கு. எப்படி இருக்கு தொகுதி நிலவரம்? உங்களுக்கான வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கு? எங்கள் தொகுதியை பொறுத்தளவுக்கு நாங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டோம். எங்களுடைய வெற்றி சதவீதத்திற்காக வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் கூட மக்களுடைய மிகப்பெரிய அளவு அவர்களுடைய ஆதரவு, விவசாயிகளாகட்டும், பட்டியலின மக்களாகட்டும், அல்லது நடுத்தர மக்கள், அனைத்து தரப்பு மக்களும் பாரதிய ஜனதா கட்சி மேலே, தேசிய ஜனநாயக கூட்டணி மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை அவங்களுக்கு உருவாக்கி இருக்கிறது. நாம் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் இதுக்கு முன்னால் இப்படி ஒரு திமுக மேலே மக்கள் கோபத்தில் முன்னாடி இருந்ததில்லை. இந்த முறை அந்த அளவுக்கு ஒரு கோபத்தில் இருந்திருக்கிறாங்க அப்படின்றது வெளிக்காட்டுகிறது. 2011 ராசிபுரம், 2021 தாராபுரம், 24 நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி, 26 அவிநாசி. இப்படி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொகுதி மாற வேண்டிய அவசியம் என்ன? அது வெற்றி வாய்ப்புக்கான வியூகமா, ஸ்ட்ராட்டஜியா நினைக்கிறீங்களோ? இல்லைங்க, நீங்கள் 2020 2011 சொல்கிறீங்க. அப்போல்லாம் நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற கட்சி வளரணுன்றதுக்காக சில நேரங்களில் தேர்தலில் போட்டியிட வருது. அப்படி தான் ராசிபுரத்தில் நாங்கள் அந்த நேரங்களில் போட்டியிட்டது. எங்களுக்கு சீரியஸ் கண்டென்ட்னு பார்க்கும்பொழுது பார்த்தா 2021 தேர்தலில் இருந்து தான் நம்ம சீரியஸ் கண்டென்ட். அப்போ 2021 நான் அவ்வளவு மக்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. சொற்ப வாக்குகள் தான், 1200 வாக்குகளில் தான் என்னுடைய வெற்றி வாய்ப்பு குறைஞ்சதை நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பாராளுமன்றத்துக்கு நான் தேர்தலை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம். ஏன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டும். அப்போ இந்த பகுதியில் ஒரே ரிசர்வ் சீட்டு பார்த்தா அது நீலகிரி மட்டும்தான் ரிசர்வ் சீட்டாக இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த பகுதி எங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே எங்கள் மாஸ்டர் மாதன் அவர்கள் எம்பியாக இருந்தது. அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எம்பியாக இருந்தது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பல எங்களுடைய கட்சிக்கு சேர்ந்த தொண்டர்கள் பல பேர் இங்கே தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுடைய தியாகத்துக்கெல்லாம் ஒரு வலிமை சேர்த்தோம்னா, நம்ம அந்த பகுதிக்கு வரணும், நம்ம பகுதி இந்த பகுதியில் இருக்கணும், இந்த பகுதியிலேருந்து சேவை செய்யணும் அப்படின்றது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது, கட்சிக்காரர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் 2024 நீங்கள் நிறைய வேலைகள் செய்கிறதா சொல்கிறீங்க. ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்க, இங்கேயே நாடாளுமன்ற உறுப்பினர் கட்டிடம் இருப்பதாக சொல்கிறீர்கள். ஒரே தொகுதி, அதிலேயே வெற்றியோ தோல்வியோ மீண்டும் மீண்டும் களம் காண்பதுங்கிறது இன்னும் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகரிக்குமே. ஏன் தொகுதி மாறல? அதுதானே சொல்கிறேன். நான் என்னுடைய தொகுதியிலே தானே இருக்கேன். என்னுடைய பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட ஒரு அசம்பிளியில் தான் நான் இருக்கேன். ஈவன் நீங்கள் இப்போ நாங்கள் ராசிபுரம் கூட எடுத்திருக்கோம். நான் ராசிபுரத்துக்கு போகலை. நான் இங்கே என்னுடைய பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட தொகுதி தான். என்னுடைய பாராளுமன்றத்தில் 6 அசம்பிளி இருக்குது. ஒன்று கூடலூர், ஊட்டி, குன்னூர், மேட்டுப்பாளையம், பவானிசாகர், அவிநாசி. இந்த 6 பாராளுமன்ற அந்த பாராளுமன்றத்தில் இந்த 6 சட்டமன்றம் இருக்குது. அந்த 6 சட்டமன்றத்துக்குள்ளே தான் நான் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நான் தொகுதிக்கு புதுசில்லை. நான் தொகுதி கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக இந்த தொகுதியிலேருந்து என்னுடைய வேலைகள் செய்து கொண்டு இருக்கின்றேன். ஒரு கட்சியோட ஸ்டேட் பிரசிடெண்ட் அதை வகிச்சாச்சு, அப்புறம் மாநிலங்களவை எம்பி அதையும் அடைஞ்சாச்சு, அப்புறம் மத்திய இணையமைச்சர், இனிமே ஒரு கேபினட் அமைச்சர் அப்படின்ற ஒரு எலிவேஷனை நோக்கி திரு எல் முருகன் நகர்வார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது, திடீர்னு ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ளே மீண்டும் வர்றாரு அப்படின்னு யோசிக்க தோணுது. என்ன காரணமாக இருக்கும்? என்னை பொறுத்தளவுக்கு நான் கட்சியினுடைய ஒரு ஒபீடியன்ட் சோல்ஜர்னு. நான் எங்கள் கட்சியில் யாரும் எங்களுக்கு இந்த வேலை கொடுங்கன்ட்டு நம்ம போய் இப்போ கேட்குற பழக்கம் எங்கள் கட்சியில் இல்லை. கட்சியாக பார்த்து தான் என்னை ஐடென்டிஃபை பண்ணாங்க. அவங்க தான் தேசிய பட்டியல் ஆணையத்தினுடைய துணைத் தலைவராக ஆக்குனாங்க. அதுக்கு பிறகு தான் நான் யாருன்னு வெளி உலகத்துக்கு வந்தேன். அது வெளி உலகத்துக்கு வந்த பிறகு மாநில தலைவராக்குனாங்க. மாநில தலைவராகியும் நான் தேர்தலில் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் கூட அவங்க என்னை மத்திய அமைச்சராக ஆக்குனாங்க. இப்போ கட்சி என்ன இங்கே இப்போ ஸ்டேட் பாலிடிக்ஸுக்கு அவிநாசியில் எம்எல்ஏவை போட்டி போடணுன்றது கட்சியினுடைய விருப்பமாக இருக்கிறது. அதனால தான் நம்மளுடைய கட்சி என்னை இங்கே நிறுத்தியிருக்கிறாங்கன்றது என்னுடைய எதிர்பார்ப்பாக. மத்திய இணையமைச்சர் பொறுப்பு வகிச்ச திரு எல் முருகன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தன்னை சுருக்கிக்க அவர் விரும்ப மாட்டார். மத்திய இணையமைச்சராக ஆக்கி அவருக்கு அங்கீகாரம் கொடுத்த கட்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக திரு எல் முருகனை சுருக்கிறதையும் விரும்பாது. இப்போ அதுக்கு உள்ள ஏதோ ஒரு வியூகம் இருக்கிற மாதிரி தோணுது. அப்படி இல்லைங்க. நம்ம என்னன்னா, நாம்
ஒரு கட்சி எங்கள் கட்சி பொறுத்தளவுக்கு ரொம்பவும் ஒழுக்கமாக, அதாவது டிசிப்ளின்டு பார்ட்டி. அந்த பார்ட்டி தலைமை என்ன சொல்லுது? தலைமை என்ன சொல்லுதோ அதை கண்ண மூடிட்டு நாங்கள் கேட்க வேண்டியதுதான். அது தலைமை இங்கிருந்து குதிக்கிறது தான் ஒரு சாதாரண அடிப்படை தொண்டனுடைய பணியாக இருக்கும். நான் சாதாரண தொண்டர்கள் தான் கட்சியினுடைய, அது கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்படுபவர்கள் தான் சாதாரண தொண்டர்கள். ஸோ சாதாரண தொண்டனுடைய வேலை கட்டளை என்னவோ அந்த கட்டளையை நிறைவேற்றுவது. அந்த பணியை தான் நான் செய்து கொண்டிருக்கின்றது. ஊடகங்களில் வந்த செய்தி அந்த அடிப்படையில் தான் அந்த கேள்வியை நான் கேட்குறேன். ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி வாய்ப்பை பெறும் பட்சத்தில் திரு எல் முருகன் துணை முதல்வர் ஆக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வருது. மீண்டும் பாஜகவுடைய மாநில தலைவர் ஆக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு செய்திகள் வருது. அதனால தான் நேஷனல் பாலிடிக்ஸ்ல இருந்து அவரை ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கு கொண்டு வர்றாங்க கட்சி தலைமை அப்படின்னு. இந்த யூகங்களுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கு? எங்கிட்ட பதில் கிடையாதுங்க. இது நான் ஏற்கனவே சொன்னால் எங்கள் கட்சியினுடைய தலைமைகள், அவங்க தலைவர்கள் இருக்கார்கள். இதெல்லாம் அவங்க பேர் லெவலில் எடுக்க வேண்டிய முடிவு. இதெல்லாம் சாதாரண தொண்டனாக எடுக்கிற முடிவல்ல. இதில் இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறது கூட எனக்கு சரியாக இருக்குமோ இல்லையான்றது எனக்கு தெரியல. கட்சியினுடைய பெரியவங்க அவங்க என்ன இல்லை, உங்களுக்கான தொடர் அங்கீகாரங்களை பார்க்கிற போது அதற்கு பின்பாக இந்த ஒரு கணிப்பும் இருக்கலாமோ அப்படின்னு என்ன தோணும்? சில நேரங்களில் தேர்தல் நம்ம தேர்தலில் எல்லா சீனியர்ஸும் நிற்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே நிற்கிறோம். பாராளுமன்றத்தில் எல்லா முக்கியமான தலைவர்களும் நிற்கணும்னு முடிவு பண்ணாங்க. எல்லா முக்கியமான தலைவர்களும் நின்னாங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற தேர்தலில் 2 நேரம் ஒரே நேரத்தில் ராஜ்யசபா எம்பியாகவும் 2வது முறையாக தேர்ந்தெடுக்கிறேன். அப்போயே முடிச்சுட்டு இங்கேயே நாமினேஷன் போடும். ஸோ அந்த சில ஆங்கிளில் கட்சிகள் அவங்க என்ன வியூகம் வச்சுருக்கிறாங்க, அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கன்றது எங்கள் கட்சி தலைமை தான். அவங்க சொல்கிறத எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுற ஒரு சாதாரண தொண்டனாக தான் நான். துணை முதல்வர் ஆகினாலும் திருமுருகன் ஆயிடுவார். இல்லைங்க, அது அந்த இடத்துல நான் இல்லை. அதுக்கான சரியான நபரும் நான் இல்லை. கட்சி தலைமை தான் இதை பற்றி எல்லாம் பேசணும், இதை பற்றி எல்லாம் முடிவு பண்ண வேண்டியவங்க அவங்க தாங்க. நான் ஓட் ஷேர் இங்கே எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது எப்படி பிரியும் நீங்கள் நினைக்கிறீங்க? அருந்ததிய சமூக மக்களுடைய வாக்குகளை முழுமையாக நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாகங்க. அருந்ததியர் சமூக மக்கள் எப்பவுமே அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கூட இருந்திருக்கிறாங்க. அனைத்து இந்த பகுதியிலே ஏடிஎம்கே குறிப்பாக கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் எல்லாமே அதிமுகவை அதிமுக ஒன்றி தான் இருந்திருக்கிறாங்க. அதே போல் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த பகுதியில் அதிமுகவுக்கு அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பாரதிய ஜனதா கட்சி இந்த பகுதியில் அதிகமாக வளர்ந்திருக்கிற கட்சியாக வளர்ந்திருக்கிறது. குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரான பிறகு, மரியாதைக்குரிய அண்ணன் சிபிஆர் அவர்களுடைய எலிவேஷன், அதுக்கு பிறகு அவர் இங்கே இருந்தப்போ என்ன மாநில தலைவரான ஆக்கின பிறகு இந்த பகுதியில் குறிப்பாக பட்டியலின மக்கள், குறிப்பாக அருந்ததியர் மக்கள் இந்த பகுதியில் நிறைய பிஜேபி பக்கம் இது எல்லாமே எங்களுக்கு இன்றைக்கி கேபிட்டலைஸ் பண்ணுற நேரம். கொங்கு வேளாள கவுண்டருடைய வாக்குகள் அனைத்தும் உங்களுக்கும், அருந்ததிய சமூக வாக்குகள் பெரும்பாலானவை திமுகவுக்கும் போகும் அப்படின்னு இந்த தொகுதியை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க. அப்படி ஒரு வெர்டிக்கல் ஸ்பிளிட் நடக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இல்லைங்க. கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை பொறுத்தளவுக்குமே அவர்கள் தேசபக்தி, தெய்வ பக்தி நிறைந்தவர்கள். இந்த பகுதியில் எப்பயுமே அவங்க தேசியத்தின் மேலே, தேசிய நீரோடை தேசத்தை பற்றி வளர்ச்சியை அதிகமாக முன்னெடுத்து செல்பவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இங்கே வந்த பிறகு, இதெல்லாமல் வந்த பிறகு இந்த பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்கிறது. ஸோ அப்போ பார்க்கும் பொழுது இந்த ஸ்பிளிட்டுக்குன்றதுக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை. அவங்க இந்த பகுதி மக்கள் எப்பயுமே வளர்ச்சியை எதிர்பார்க்குறவங்க. இந்த வளர்ச்சி வேணும் அப்படின்னு கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் வளர்ச்சி இல்லை என்பது இந்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதங்கமாக இருந்து கொண்டிருக்கு. அதனால் நாங்கள் இப்போது அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய வாக்குறுதியே, நாங்கள் ஆட்சிக்கு 2026 ஏப்ரல் மாதம் நடத்த தேர்தலில் மே மாதம் ரிசல்ட் வந்துடும். அந்த ஆட்சி நிச்சயமாக ஆட்சி வந்த உடனே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய 2ஆம் பாகத்தை கொண்டு வருவது தான் இந்த பகுதி மக்களுடைய ஆர்வம். அப்போ இந்த பகுதி முழுமையாக செழுமையடைந்த பகுதியாக. டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு திமுக அந்த தேர்தலை அணுகுகிறது. முதல்வர் அப்படி தான் ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறான். கொங்கு பகுதியில் பாஜக ஓரளவுக்கு மற்ற இடங்களை விட கோலோச்சி இருக்கக்கூடிய பகுதி, வளர்ந்திருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல அதிமுக பாஜக இடையேயான
அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்க சாத்தியக்கூறுகள் இருக்கா? இல்ல டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுங்கிறதுனால ஏதேனும் பாதிப்புகள் அடைய வாய்ப்பு இருக்கா? இங்கே அந்த மாதிரி எந்த பேச்சுங்க கிடையாதுங்க. கிரவுண்டில் நீங்கள் போய் பாருங்கள். அதிமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஒருங்கிணைந்து முழுமையாக தங்களுடைய பூத் லெவலில் சேர்ந்து தான் பூத் கேன்வாஸுக்கு போகிறாங்க, ஓட்டு கேன்வாஸுக்கு போகிறாங்க. 2 பேர் சேர்ந்து தான் நோட்டீஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. 2 கட்சியினரும் இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சியிலும் சேர்ந்து தான் நாங்கள் ஒரு ஜெல் ஆயாச்சு. ஜெல்லாயாச்சு. அது வந்து அண்ணன் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மதுரவாயில் கூட்டத்துக்கு வரும்பொழுதே அது அந்த ஜெல்லானது அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளும் ஜெல்லாகி கீழே வந்து மிகப்பெரிய ஒரு பாண்டோட தான் ஒரு அண்ணன் தம்பியாக தான் அவங்க வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறதுடைய நீட்சியா இப்போ திரு ஸ்டாலின் முன்வைக்கக்கூடிய அடுத்த விஷயம் தொகுதி மறுசீரமைப்பு. தென்னிந்தியாவுக்கான நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை குறையும், தமிழ்நாட்டுக்கும் குறையும். அது தமிழ்நாட்டுக்கு பாஜக இழைக்கக்கூடிய அநீதி அப்படின்னு இன்னைக்கு கருப்பு கொடி ஏந்தி அந்த மசோதாவுடைய நகலை எரித்தெல்லாம் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இது எலெக்ஷன் டயத்தில் நடக்கிறதுனால தேர்தல் வெற்றியை பாதிக்க வாய்ப்பு இருக்கா? இது வந்து தேர்தலில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இது தேர்தலில் எங்களுக்கு பலமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, திமுக அரசாங்கம் சமூக நீதி பற்றி பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு அவங்க இடஒதுக்கீடு வரணும், அவங்க வாழ்க்கையில் முன்னேறி வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த இன்றைக்கு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. 33% இடஒதுக்கீடை நாம் கொடுத்துருக்குறோம். அது நம்ம தான் கொடுத்துருக்குறோம். அந்த கொடுத்த பிறகு அவங்களுக்கு தொகுதிகளை கண்டுபிடிக்க வேண்டும். 2029 தேர்தலுக்கு முன்னால் அதை சரி செய்ய வேண்டும். நம்மக்கிட்ட நாட்கள் இல்லை. அதுக்காக பாராளுமன்றம் இன்றைக்கு கூட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நகலை இன்றைக்கு எரித்திருப்பது என்பது நம்மளுடைய பெண் உரிமையை, பெண்களுக்கான உரிமையை எதிர்த்திருக்கிறார்கள். பெண்களை அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய சகோதரிகளை இன்னும் அவங்க வந்து அரசியலுக்கு வரக்கூடாது, அவர்கள் அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்பதுதான் திமுகவினுடைய ஒரு கெட்ட எண்ணமாக இருக்கிறது. 33% மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அதை அவங்க வரவேற்கிறாங்க. தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை தான் கட்சிகள் எது அவங்களுக்கு தொகுதி கொடுக்கணும் இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீலகிரி பார்லிமெண்ட்னா எங்களுக்கு 52% சகோதரிகள் வாக்காளர்களாக இருக்கிறாங்க. அப்போ எந்த தொகுதியை அவங்களுக்கு கொடுக்கணுன்றதை ஒரு முடிவு பண்ணல. சென்னையில் யார் நிற்கிறது, கன்னியாகுமரியில் யார் நிற்கிறது, திருநெல்வேலியில் யார் நிற்கிறது, திருச்சியில் யார் இருக்கிறது, அது எப்போ நம்ம முடிவு பண்ணோம்? இல்லை 23ல் நீங்கள் மசோதாவை கொண்டு வர போகிறோன்னு சொன்ன பிறகு அதற்கான முன்னெடுப்புகளை செய்யும்போது இந்திய அளவில் எல்லோருமே வரவேற்றார்கள் தானே. இல்லை அப்போ இப்போ ஏன் நீங்கள் இது பண்ண எலெக்ஷன் டயத்தில் ஒரு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம்னு கேட்க? ஆமாம், அன்னைக்கு அந்த நீங்கள் 33% எதுவரைக்கும் கொடுக்கணும் சிறப்பு கூட்டம் தான் வச்சிருந்தோம். அன்னைக்கு தேர்தல் முடிந்த பிறகு வச்சுக்கலாமே. ஏங்க அது வந்து இப்போ எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படின்றது அரசாங்கத்தினுடைய ப்ரொகேட்டிவ். அரசாங்கம் முயற்சி பண்ணுறாங்க, முடிவு பண்ணுறாங்க. எல்லா கட்சியும் தான் சேர்ந்து தான் முடிவு பண்ணுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம அந்த 33% எது வரைக்கும் வரும்போது புது பாராளுமன்றத்தில் ஃபஸ்ட்டு செஷனாக வச்சோம். முதல் செஷனை ஒரு ஸ்பெஷல் செஷனை வச்சு அதில் தான் இந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம். அதனால தான் ஒரு ஸ்பெஷல் செஷன் இன்றைக்கி வச்சுருக்கோம். இதில் வந்து தொகுதி மறுவரையறை செய்து நம்மளுடைய சகோதரிகளுக்கு இடத்த வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது கட்டாயமாக இருக்குது. தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கான தொகுதிகள் குறைக்கப்பட்டாலோ அல்லது கூட்டப்பட்டாலோ கூட வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை கணிசமாக உயரும், தென் மாநிலங்களுக்கான அரசியல் அதிகாரம் பிரதிநிதித்துவம்ங்கிறதே இல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு அச்சத்தை எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இது மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை ஏற்படுத்துகின்ற செயல் தான் திமுக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இதில் எந்தவித உண்மையும் கிடையாது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களும் ரொம்ப தெளிவாக நிறைய வாட்டி சென்னைக்கு வரும்போதே அவங்க சொல்லியிருக்காங்க, எந்த மாநிலமும் பாதிக்கப்படாது, இதில் எந்த ஒரு மாநிலமும் பாதிக்கப்பட மாட்டாங்க, அவர்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கே 59 சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதான் சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ இன்னும் உத்தரப்பிரதேசத்துக்கு 140 வரைக்கும் போகும். அங்கே மக்கள் தொகை இருக்குது, இந்த மக்கள் தொகையும் பார்க்கணும் இல்லையா? நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுக்கு தண்டனையா? இல்லை ஏங்க, மக்கள் தொகை எல்லா பக்கம் தான் இருக்காங்க. அது ஸ்டேட் பரப்பளவு பாருங்க, எவ்வளோ பெரிய பரப்பளவாக இருந்து கொண்டிருக்கிறது. அது வந்து ஸ்டேட்டு பரப்பளவு, நம்மளுடைய பரப்பளவு. நீங்கள் ஒரு ஸ்டேட்டோட கம்பேர் பண்ண முடியாதுங்க. ஒவ்வொரு இதுக்குமே நம்மளுடைய பகுதிக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிரதிநிதித்துவம் நமக்கு கிடைக்குது. நம்ம கிடைக்கலன்னா சொல்லலாம். இப்போ இன்றைக்கி பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தி நாளைக்கு நடக்கும். இது தொடர்ந்து நடக்கும்போது இது நமக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான செயலாக பார்க்காம இவர்கள் வந்து பெண்களுக்கு எதிராக இது கனிமொழி அக்கெல்லாம் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. திமுக அரசாங்கத்தில் இப்படி ஒரு அவல நிலை, ஒரு பெண்களுக்கு அவமானம் நடக்கிறது, பெண்களுக்கு புறங்கணிக்கிறதுக்கான ஒரு எத்தனை பேர் ஸ்டாலின் அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஏன் ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக உதயநிதி ஆக்கியிருக்கணும், கனிமொழி ஆக்கியிருக்க வேண்டியது. அப்போ திமுகனுடைய மனநிலையே, ஒட்டுமொத்த மனநிலையே பெண்களுக்கு எதிரான மனநிலையாக இருக்குது. அதனால் இதை வந்து திமுக அரசாங்கம் ஒரு திசை திருப்பும் செயலாக தான். தென் மாநிலங்களில்
பாஜக வந்து போதிய பிரதிநிதித்துவத்தை பெற முடியல, வளர முடியல. அதனால வட மாநிலங்கள்ல மக்கள் பிரதிநிதிகள் எண்ணிக்கையை உயர்த்தினாலே தொடர்ந்து ஆட்சியை தக்க வைக்கிற சூழல் உருவாகும் அப்படின்னு பாஜக நினைப்பதாக விமர்சனம் இருக்கே. அப்படி ஒன்றும் இல்லைங்க. தென் மாநில கர்நாடகாவில் நாங்கள் தான் ஆட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வந்துட்டோம். பாண்டிச்சேரியில் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கிறோம். கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிற கட்சியாக இருக்கிறது. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கு நாளைக்கு தேர்தலில், அதாவது 23ஆம் தேதி தேர்தல், 4ஆம் தேதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும். அதே மாதிரி தெலுங்கானாவில் பாரதிய ஜனதா கட்சி மிக வேகமாக, அடுத்தது வந்து ஒரு இப்போ அங்கே கேசிஆர் கட்சி காணாமல் போயிடுச்சு. இன்றைக்கு அங்கே பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி என்ற சூழ்நிலை தான் வந்திருக்கிறது. அதிகமான எம்பிக்களை நம்ம தான் வச்சுருக்கிறோம் எங்கள் தெலுங்கானாவில். அதே மாதிரி ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான். அப்போ அதனால் இது வந்து ஒரு அளவுகள் நம்ம வந்து எப்பயுமே ஒரு சீர்திருத்தத்திற்கான பணிகளை தான் நமக்கு செய்யுது. 26 தமிழ்நாட்டில் ஜெயிச்சா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொல்றீங்களே, திரு எடப்பாடி பழனிசாமி கோச்சிக்க மாட்டாரா? ஏன் நாங்கள் எல்லா மாநிலத்திலுமே தேசிய ஜனநாயகம், அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கட்சி, எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் முதலமைச்சர். இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம்? யாருக்குமே எந்த இதுவுமே இல்லை. இப்பயும் நான் சொல்கிறேன், எங்களுடைய ஆட்சியில், அதாவது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இறுதியா ஒரே ஒரு கேள்வி, ஜனநாயகம் படம் பார்த்துட்டீங்களா? ஜனநாயகம் படம் பார்த்தேன். சென்னையில் இது எனக்கு புரியும். இணையதளத்தில் வெளியாயிருக்கு அப்படின்லாம் பேசுபொருளா இருக்கு, செய்திகள்லாம் வந்திருக்கு. நீங்க பார்த்துட்டீங்களா அந்த படத்தை? அப்படி ஒரு படம் இருக்குங்களா? நீங்களும் திரு உதயநிதியும் கைகோர்த்து அந்த படத்தை சட்டவிரோதமா வெளியிட்டுட்டீங்கன்னு திரு ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு. அதாவது நீங்கள் அந்த படத்தை பற்றி கேட்குறீங்க. அந்த படத்தை நெட்டில் ரிலீஸ் பண்ணதுங்க 6 பேரை கைது செய்திருக்கிறார். அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் ஐஎன்பி மினிஸ்டராக என்னுடைய இதுவும். அதே நேரத்தில் இந்த அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு வந்து எந்தவித ஆதாரம் இல்லை, அடிப்படை ஆதாரமற்ற தவறான தகவலை சொல்லி கொண்டிருக்கிறான். என்ன சொல்கிறாருன்னா, இந்த படம் வெளியாகலைன்னா அது சேட்டலைட்டில் இருக்கும், சேட்டலைட்டோட கட்டுப்பாடு மத்திய அரசுகிட்ட இருக்கும், மத்திய அரசில் இந்த துறை வைக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் நீங்கள் அப்படின்னு அவருடைய அலிகேஷன். இந்த படத்தினுடைய பிரச்சனை எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்க்குறது உங்களுக்கே தெரியும், அது எல்லாருக்கும் தெரியும். இந்த பிரச்சனையே படம் வந்து இன்னும் தணிக்கை செய்யாமல் இருக்கிறோம். படத்தை தணிக்கை செய்ய வேண்டிய பொறுப்பு அந்த தயாரிப்பாளருக்கும் தணிக்கை வாரியத்துக்கும் இருக்கிறது. அதில் வந்து எங்களுடைய தலையீடு எதுவுமே கிடையாது. சிபிஎஃப்சின்றது ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷனை இயக்குவது, இந்த ஆர்கனைசேஷன் நடத்துவது சினிமா துறையரால் இருக்கிற சினிமா நபர்கள். சினிமா நபர்கள் தான் அதில் இருக்கிற, சினிமா துறையில் புகழ்பெற்ற நபர்கள்னு வச்சுக்கோங்க, அவங்க தான் அதில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களே தான் நம்ம வந்து போய் நீங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கலாம் சொல்லவே முடியாது. அதுக்கான நீங்கள் திமுகவை கடுமையாக எதுக்குறீங்க, ஆனால் உதயநிதிக்கும் உங்களுக்கும் இதில் ஒரு நெக்ஸஸ் இருக்குன்னு திரு ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு. அவர் ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்து வெளியிடணும், இல்லைன்னா அவர் மேலே நிச்சயமாக நாங்கள் சட்டப்படியான நடவடிக்கை எடுப்போம். 1. 2வது, இந்த சிபிஎஃப்சி பொறுத்தளவுக்கு முறையான தணிக்கையை தணிக்கை வாரியத்திட்டு போய் அந்த டாக்குமெண்டேஷன் சொல்லி அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதை வந்து சரியான முறையில் அதை வேலை செய்ய வேண்டியது தயாரிப்பாளருடைய பொறுப்பு. இப்போ நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட அதை தணிக்கை வாரியம் சரியாக செய்யலை அப்படின்ற எங்கள் மேலே சொல்கிறது நீதிமன்றத்தை அவமதிக்கிறதா தான் நான். இப்படியெல்லாம் அவங்க தரப்பில் இருந்துட்டு இன்றைக்கு தேர்தல் அரசியலுக்காக என்ன வந்து என்ன பழி சொல்லுவது என்பது இது அபட்டமான ஒன்று. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. என்ன நிச்சயமாக சட்டப்படியான நடவடிக்கை அவங்க மேலே எடுப்பேன். நான் இப்போ எலெக்ஷனில் இந்த வேலைகளை இருக்கிறதுனால நிச்சயமாக சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பேன். தேர்தல் முடிவுக்கு பிறகு மற்றொரு சந்தர்ப்பத்திலையும் சந்திப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.